Hi, this is Value Updates YouTube channel. நம்ம Value Update channel exclusive legal education கொடுத்துட்ருக்கோம் மற்றும் சில முக்கியமான தகவலும் கொடுத்துட்ருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா டிவிகே கட்சி சம்பந்தமான விஷயங்களை பார்க்க போகிறோம். அதாவது டிவிகே கட்சி பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் ஆரம்பித்த கட்சி. இந்த கட்சி தேர்தலில் வந்து எந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம இதில் சொல்ல போகிறோம். இந்த டிவிகே கட்சி விஜய் தலைமையில் ஆரம்பித்த கட்சி. சற்று 3 வருடங்கள் தான் இந்த கட்சி ஆரம்பித்து இதுவரைக்கும் ஆயிருக்கு. அந்த கட்சி தேர்தலில் ஒரு பெரிய கேம் சேஞ்சராக இருக்குது அப்படிங்கிறத ஒரு யாராலையும் மாற்று கருத்து கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த கட்சி பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக திமுகவுக்கு பெரிய ஒரு சவாலான ஒரு கட்சியாக இருக்குது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இந்த கட்சியை 3 வருஷத்துலேயே இந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரே ஒருவர் காரணம் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இந்த கட்சி இந்த தேர்தலில், இந்த சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா குறையாம 1 கோடி ஓட்டுக்கு குறையாம வாக்கு பெறும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான தகவலாக இருக்குது. 1 கோடி ஓட்டு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஓட்டு. முதல் தேர்தலில் 1 கோடி ஓட்டு வாங்குறது இந்திய அளவில் பெரிய விஷயமா இருக்குது. இது டெல்லி, பஞ்சாபில் ஒரு புதிய கட்சி ஆம் ஆத்மி கட்சி தொடர்ந்து ஆட்சி பிடிச்சாங்க. நம்ம டிவிக்கே அதே போல் பெரிய அளவில் தமிழ்நாட்டில் சாதிக்கும் அப்படிங்கிறதும் 1 கோடி ஓட்டு குறையாமல் வாங்கும் அப்படிங்கிறதும் ஒரு நிகழ்வாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். இந்த 1 கோடி ஓட்டு அப்படிங்கிறது இவர் எப்போ இருந்து இந்த பயணம் தொடங்கிச்சு அப்படின்னு பார்த்தா உண்மையாகவே பார்த்தீங்கன்னா 1993 இவர் படம் நடிக்க வந்தார். அப்போ இருந்து இந்த பயணம் தொடங்கிச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். 69 படங்கள் நடிச்சிருக்காரு. 69 படங்களில் 50 படங்கள் வெற்றி படங்கள்னு சொல்லலாம். இந்த இதில் இது மூலமாக தான் பயணம் ஆரம்பித்து இப்போது கட்சி ஆரம்பித்து பெரிய அளவில் வந்திருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லப்படுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 234 தொகுதிகளில் போட்டிட்டு இருக்காரு. 233 தொகுதியில் நேரடியாக, ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேட்புமனு தாக்கல் பண்ணது நிராகரிக்கப்பட்டதுனால ஒரு சுயேட்சை வேட்பாளரை ஆதரிச்சிருக்காரு. இந்த 234 தொகுதியில் போட்டியாக இருக்கும் தொகுதி 60 தொகுதிகள் இருக்கும் அப்படின்னு ஒரு கணிப்பு இருக்குது. 60 தொகுதிகளில் போட்டினா 40 தொகுதிகளில் அதிபயங்கர போட்டி நிலவும் அப்படின்னு சொல்லப்படுது. அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்படும் ஒரு 40 இடங்கள்ல அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இந்த 40 இடங்கள்ல வெற்றி பெறுறது எத்தனை இடமா இருக்கும் அப்படின்னு ஒரு கணிப்பு பார்க்கும் பொழுது 17ல இருந்து 22 இடங்கள் டிவிக்கு, அதாவது தாவேக்கு, அதாவது தமிழக வெற்றி கழகம் விஜய் தலைமையில் 17ல இருந்து 22 இடங்கள் வெற்றி பெறும் இந்த முதல் தேர்தலே அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய விஷயம் ஆக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கிறோம். இது ஒரு தமிழகத்தில் ஒரு பெரிய மாற்றம், தேர்தலில் வரக்கூடிய பெரிய மாற்றம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த 1 கோடி ஓட்டு எப்படி வரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்டுக்கும் குறைந்தது 1 ஓட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம். 2 ஓட்டு ஒரு 30% வீட்டில் 2 ஓட்டு விழும் அப்படிங்கிறதோ, 10% பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து ஓட்டுமே, ஒரு வீட்டில் இருக்கிறவங்க அனைத்து ஓட்டுமே விழும் அப்படிங்கிறது ஒன்று. அடுத்து இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறாங்க இந்தியாவில். தமிழகத்தில் இளைஞர்கள் ஓட்டு 75% இளைஞர் ஓட்டு அவர்களுக்கு தான் போய் சேரும் அப்படிங்கிறத கணிக்கப்படுது. இந்த 70% ஓட்டு விழுது. அப்புறம் அது மட்டும் இல்லை, பெண்கள் ஓட்டு 50% பெண்கள் ஓட்டு கண்டிப்பாக அவர்களுக்கு விழும் அப்படிங்கிறதும் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இந்த குடும்ப ஓட்டுகளும் நிறைய விழுறதுனால இதெல்லாம் ஓவராலாக நம்ம எடுத்துக்கொண்டு இந்த டிவிக்கு, அதாவது விஜய் தலைமையிலான தாவேகா 1 கோடி ஓட்டை ரீச் பண்ணும் அப்படிங்கிற ஒரு
கருத்து கணிப்பில் வந்து நம்ம சொல்கிறோம். இந்த 1 கோடி ஓட்டு வந்து மொத்தத்தில் வாக்குப்பதிவு நம்ம நடந்திருக்கிறது பார்த்திங்கன்னா 85%. 5.35 கோடி வாக்கு இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 4.35 கோடி வாக்குப்பதிவாயிருக்கு. அதில் 4.35 கோடி வாக்குப்பதிவானதில் 1 கோடி ஓட்டு குறைந்தது வாங்கினா வந்து பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்தும். கண்டிப்பாக 17லேருந்து 20-22 இடங்கள் வெற்றி பெறும் அப்படின்னும், அதிமுக வந்து 3வது இடத்துக்கு 40 இடங்களில் தள்ளப்படுவது யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுது. இதில் வந்து ஓட்டு திமுக அதிமுகட்ட இருந்து கண்டிப்பாக காங்கிரஸ் கட்சியிடம் இருந்தும் வந்து பிரிந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் தலைமையிலான தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டு போய் சேரும். எல்லா கட்சிக்குமே வந்து பிரச்சனைகள் வந்து தமிழக வெற்றி கழக அரசியலில் வந்து இருக்குது அப்படிங்கிறது ஒரு விஷயமா வந்து இருக்குது. இப்போ பார்க்கும் பொழுது எஸ்ஐஆர் பணியின் மூலமாக அதிக ஓட்டு வந்து விஜய் கட்சியினருக்கு வந்து வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா எஸ்ஐஆரில் வந்து திருத்தம் பண்ணும் பொழுது புதிதாக சேர்ந்திருப்பாங்க, வேறு ஊரில் இருக்கிறவங்க அவங்களுக்கு கன்வீனியண்ட்டான ஊரில் இருக்கும் பொழுது மாற்றிருப்பாங்க, அவங்கெல்லாம் வந்து ஓட்டு வந்து செலுத்தியிருப்பாங்க. இது வந்து முக்கியமாக 30 லட்சம் ஓட்டு அதிகமாக வந்து எஸ்ஐஆர் மூலமாக வந்திருக்கு அப்படிங்கிறதும் நம்ம சொல்லப்படுது. எஸ்ஐஆர் மற்றும் இல்லை, விஜய் அவர்களுக்காகவும் போடப்பட்ட ஓட்டுகளில் 30 லட்சம் ஓட்டு புதுவை ஓட்டுகள் வந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு விஷயம். இந்த எஸ்ஐஆர் ஓட்டு வந்து மாறின ஓட்டு அனைத்து ஓட்டுகளும் வந்து விஜய் அவர்களுக்கு செல்ல வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதும் ஒரு பெரிய கருத்து கணிப்பாக இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஓவராலாக ஓவர் கம் பண்ணி பார்க்கும் பொழுது 1 கோடி ஓட்டு குறையாமல் வந்து இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் கட்சி வாங்குவோம் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிவிச்சுக்கிறோம். விஜய் அவர்கள் 2 தொகுதியிலையும் கண்டிப்பாக வெற்றி பெறுவார். திருச்சியில் அவர் கிழக்கில் போட்டிடுறாரு, அதில் உறுதியான 100% ஓட்டு இருக்குது அப்படிங்கிறதும் அவருக்கு உண்டு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிவிக்கிறோம். அதனால் இந்த தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல் ஒரு தமிழக அரசியலில் விஜயுடைய கட்சி தமிழக வெற்றி கழகம் ஒரு கேம் சேஞ்சர் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம். முதல் தேர்தலே இவ்வளோ பெரிய ஓட்டும் இவ்வளோ பெரிய சதவிகிதம் வரும் அப்படிங்கிறதும் இவ்வளோ எண்ணிக்கையில் வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிறதும் ஒரு பெரிய ஒரு விஷயம்தான் அப்படிங்கிறதும் ஒரு விஷயம். அதுவும் 3 வருடத்தில் இந்த அளவுக்கு ஓட்டு வரப்போகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. அதாவது விஜய் ரசிகர்களிடம் பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. எல்லாரும் ரசிகர்கள் கூட்டம் வரும், ஓட்டு விழாது அப்படின்னாங்க. விஜய் அவர்கள் கண்டிப்பாக சொன்னார், ஒவ்வொரு வீட்லேயும் நான் இருக்கிறேன் அப்படின்னாரு. அதே போல் அவருக்கு ஒவ்வொரு வீட்டிலையும் ஒருவர் இருக்கிறாரு அப்படிங்கிறது உண்மைதான். இது வந்து பல பேர் வந்து புரிந்து கொண்டு இருப்பார்கள் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம். இப்போது 17லேருந்து 22 சீட் கண்டிப்பாக வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகமாக விஜய் கட்சிக்கு, அதாவது தமிழக மக்கள் முன்னேற்ற கட்சிக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது அரசியல்ங்கிறது ஒரு சக்தியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் முன்னேற்றத்தை எடுத்து சென்று கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஃப்யூச்சரில் இந்த கட்சி விரைவாக வளரக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கும் அப்படிங்கிறதுலையும் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அப்படிங்கிறதும் விஜய் ரசிகர்கள் மற்றும் கிடையாது, பொதுவான மக்களும், அதாவது அதிமுக திமுகவுக்கு மாற்றாக விரும்பக்கூடிய ஒரு கட்சியாக வந்து இது இருக்குது பொதுவெளியில் அப்படிங்கிறதும் நம்ம வந்து தெரிவிச்சுக்கிறோம். இந்த ஒரு அனலைசிஸ் வந்து ஒரு சின்ன அனலைசிஸ் நம்ம வந்து சொல்கிறோம். இது பிரதிபலிக்க போகிறது 4ஆம் தேதி வாக்கு எண்ணும் பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய அனலைசிஸ் வந்து 80% பிரதிபலிக்கும் அப்படிங்கிறதும் ஒரு விஷயமாக நம்ம சொல்லிக்கிறோம். நம்மளுடைய சேனல் வேல்யூ அப்டேட் சேனல், நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபுல் கான்டென்ட்டையும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க, ஷேர் பண்ணுங்கள்.
அதாவது சோஷியல் மீடியா வாட்ஸ்அப் குரூப்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போடுற கண்டென்ட் உடனுக்குடன் வந்து ரீச் ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிக்கிறோம். மிக்க நன்றி, வணக்கம்.